Next reading one. Plant breeding for improved nutritional quality. Plant breedingல வந்து நியூட்ரிஷனல் குவாலிட்டினா மேம்படுத்தப்பட்ட, அதாவது ஊட்டச்சத்து உடைய தாவரத்துக்கான பயிர் பெருக்கம், அதிகமான ஊட்டச்சத்து இருக்கும் அந்த மாதிரி தாவரங்களை வந்து எப்படி நம்ம அதிகரிப்பது, அதாவது பயிர் பெருக்கம் பண்ணுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியமானது. பாருங்க under nutrition and protein, malnutrition among human population is a major health. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் புரோட்டீன் மேல்நியூட்ரிஷன் அமௌங், அதாவது உலக மக்கள் அனைவருக்கு கவனத்தில் இருக்குது. எப்படின்னா, இப்போ உடலில் வந்து உடல்நல பிரச்சனை, ஊட்டச்சத்து குறைவு, புரத குறைவு, இவையெல்லாம் வந்து மனித உடல்நலத்தை மட்டுமல்லாது மனித ஏனைய பண்ணை விலங்குகளையும் பாதிக்குது. அதான் சொல்கிறாங்க, அண்டர் நியூட்ரிஷன், புரோட்டீன் மேல் நியூட்ரிஷன் among human population as a major health problem has been receiving much focus throughout the world. உலகம் முழுவதும் இருக்குது. அப்போ மனிதருக்கு வந்து புரோட்டீன் குறைபாடு இருக்குது, ஊட்டச்சத்து குறைவு இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி தாவரத்தை உருவாக்கணும். ஃப்ரம் ஹியூமன் ஆல்சோ, அது மட்டும் கிடையாது, ஃப்ரம் அனிமல்ஸையும் பாதிக்குது. அனிமலுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. டு கம்பேக்ட் திஸ் அ கண்டிஷன் ஹியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த் ஸோ டு பி டிட்டர்மெண்ட் பை த நியூட்ரிஷன் குவாலிட்டி ஆஃப் த ஃபீட் கிராப்ஸ். அப்போ முடிவு பண்ணாங்க, என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அனிமலுக்கும் சரி மனிதனுக்கும் சரி ஊட்டச்சத்து குறைவு ஏற்படாத ஒரு தாவரத்தை உருவாக்கணும். அப்போ அந்த தாவரம் கொடுக்கக்கூடிய ஈல்டை வச்சு மனிதனுடைய புரோட்டீன் குறைபாட்டை சரி பண்ணணும், அதே மாதிரி நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி பண்ணணும். அந்த மாதிரி விதைகளை உற்பத்தி பண்ணுவதற்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க. குவாலிட்டி கிராப்ஸ் டிஃபென்ஸ் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நியூட்ரியன்ஸ், இதுதான் முக்கியம். எதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதனுடைய குவான்டிட்டி நியூட்ரியன்ஸும் இருக்கணும். கண்டிப்பாக குறிப்பாக நியூட்ரியன்ஸ் இருக்கணும். The nutritional quality may be improved with respect to its protein content. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் கண்டென்ட் சொல்லணும். புரோட்டீன் கண்டென்ட்னா புரோட்டீன் அளவு கண்டிப்பாக இருக்கணும், புரதத்தின் அளவு, புரத அளவு குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி தரம், குவாலிட்டி இருக்கணும். புரோட்டீன் கண்டென்ட் இருக்கணும், குவாலிட்டி தரம் இருக்கணும். அடுத்து ஆயில் கண்டென்ட், எண்ணெய் அளவு. அடுத்து மினரல் கண்டென்ட், கனிமொழியின் அளவு. இந்த 3 இருக்கக்கூடிய தாவரங்களை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்கு அடுத்து ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு. பயோ ஃபோர்டிஃபிகேஷன்னா உயிர் ஊட்ட சத்தேற்றம்னு பேர். பயோ ஃபோர்டிஃபிகேஷன் வந்து உயிர் ஊட்ட சத்தேற்றம். பயோ ஃபோர்டிஃபிகேஷன் இஸ் த சயின்டிஃபிக் ப்ராசஸ். பயோ ஃபோர்டிஃபிகேஷன் இஸ் த scientific process by developing graft plants enriched high level of desirable nutrients like vitamins, protein, minerals. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பயோ ஃபோர்டிஃபிகேஷன்னா ஊட்டச்சத்து ஏற்றம். அதாவது ஒரு தாவரத்தில் வந்து ஊட்டச்சத்தை ஏற்ற வேண்டும், அது அதனுடைய அளவை ஏற்ற வேண்டும். அப்போ நம்ம விருப்பமான சத்தை ஏற்றுக்கொள்வது. இப்போ பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஊட்டச்சத்துன்னு இருக்கவே, நம்ம விரும்பக்கூடிய ஊட்டச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின், புரோட்டீன், மினரல்ஸ், இது 3மே நம்ம விரும்பக்கூடியது. இதை வந்து சில தாவரங்களில் நாம் உற்பத்தி செய்ய, அதாவது தாவரம் உற்பத்தி செய்ய பயன்படும் அறிவியல் முறையை சொல்லுது. அப்போ ஒரு தாவரங்களில் முறையாக இந்த விட்டமினும் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், மினரல்ஸ், இது 3 இருக்கிற மாதிரி தாவரங்களை உற்பத்தி பண்ணணும். அதுக்கு பேர் தான் பயோ ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு. இதில் சில பாயிண்ட் கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி தாவரம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. எதுனா புரோட்டீனா, அதாவது பாருங்க புரோட்டீனா பாருங்க சாக்தி, புரோட்டீனா சாக்தி, ரத்னா, லைசின் ரிச் அமைலேஸ் ஹைபிரிட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, லைசின் சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலம் செறிந்த, லைசின் சொல்லக்கூடியது ஒரு அமினோ அமிலம் செறிந்த ரகமான புரோட்டீனா, சக்தி, ரத்தியானா, இவை 3ம் தாவரம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லைசின் சொல்லக்கூடிய ஒரு கனிமம் எதில் காணப்படுதுன்னா, புரோட்டீனா, சக்தி, ரத்னா, அந்த 3 வெரைட்டிலையும் காணப்படுது. இந்த வெரைட்டியை வந்து இந்தியாவில் உருவானது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து அட்லஸ் 66 அட்லஸ் 66 சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் ரிச் வெரைட்டி. இது வந்து அதிகமான புரோட்டீன் இருக்கு இந்த வீட்டில். இந்த கோதுமை தாவரமானது, அதுக்கு பேர் வந்து கோதுமை தாவரம் சொல்லக்கூடியது. அதில் வந்து கோதுமை தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் இருக்கு. அதுதான் அட்லஸ் 66 சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் செறிந்த வீட் வெரைட்டியை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அயன் ரிச்சு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வெரைட்டி. அப்போ இரும்புச்சத்து அதிகம் உள்ள அயன் ரிச்னது இரும்புச்சத்து அதிகம் உள்ள ஒரு செறிவூட்டப்பட்ட அரிசி உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி விட்டமின் ஏ என்ரிச்டு கேரட், பம்கின் அண்டு ஃபீனஸ் இந்த மாதிரி. அப்போ கேரட், பூசணி, கீரை வகை இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ இருக்கிற மாதிரி தாவரத்துக்கு. அப்போ பயோஃபர்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் சில தாவரங்களில் நாமவே விரும்பத்தக்க சத்துக்களை உருவாக்குவது, அதுதான் பயோஃபர்டிஃபிகேஷன். அடுத்தது எப்படின்னு பாருங்க, மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங்னா பயிர் பெருக்கத்தின் மூலமாக எவ்வாறு விதைகளை மேம்படுத்துவது, பயிர் பெருக்கும் முறைகள். அப்போ பயிர் பெருக்கும் முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ், புதிய வகை தாவரங்களை அறிமுகப்படுத்துவது. அடுத்து தேர்வு செய்வது. அப்போ ஒரு தாவரத்தை தேர்வு செய்யணும்னா அந்த தாவரம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய தாவரமாக இருக்கணும், அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தாவரம் தேர்வு செய்யணும். அடுத்து பாலிப்ளைடிக் ப்ரீடிங், பன்மை பெருக்கம். அதுக்கடுத்து மியூட்டேஷன் ப்ரீடிங், அதாவது சருதி மாற்றம் சொல்லுவாங்க, சருதி மாற்றம் பயிர் பெருக்கம். அடுத்து ஹைபிரிடேஷன், கலப்பினமாக்கம். இந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கேட்கலாம். இது வந்து பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். அப்போ புதிய வகை தாவரங்களை அறிமுகப்படுத்துவது. புதிய வகை தாவரங்களை நம்ம அறிமுகப்படுத்தப்படும். ஓகேங்களா? அப்போ புதிய தாவரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ப்ராசஸ் இன்ட்ரடியூசிங் ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இப்போ அதிகமான ஈடுக்கூடிய தாவரத்தை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சச் பிளான்ட்ஸ் கால்டு எக்ஸாக்டிக் ஸ்பீசிஸ். அது பேர் எக்ஸாக்டிக். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் எக்ஸாக்டிக் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. இது 2 மார்க் கொஸ்டின். அதாவது அதிக மகசூல் தரும் தாவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்யணுமா இல்லையா, அதை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அறிமுகம் செய்யணும். இந்த தாவரங்கள் வந்து அயல் இனங்கள். எக்ஸாக்ட் ஸ்பீசிஸ்னா அயல் இன தாவரங்கள் என்று பெயர். வாட் இஸ் எக்ஸாக்ட் கேட்பாங்க. அயல் இன தாவரங்கள் என்றால் என்னன்னு கேட்டால் வேறு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது. திஸ் இம்ப்ரூவ்ட் பிளான்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் மே கேரி பேத்தோஜன்ஸ் பெஸ்ட்ஸ், ஹென்ஸ் தே ஆர் thoroughly tested in plant quarantine before the introduced and field. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றமா இல்லையா, இந்த தாவரம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல். அப்படி இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அந்த தாவரத்தில் வந்து எந்த நோய் இல்லாமல், பெஸ்ட் மூலமாக எந்த பாதிப்பு இல்லாமல் நல்ல குவாலிட்டியான தாவரமாக இருக்கணும். அதைத்தான் என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணி தான் அந்த ஃபீல்டை கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி கல்டிவேட் பண்ண தாவரம் தான் ஃபேஸ்லெஸ் முங்கோ. வாஸ் இங்கிலீஷ்டு ஃப்ரம் சைனா. சைனாவில் இருந்து வந்த தாவரம் தான் ஃபேஸ்லெஸ் முங்கோ. இது ஒரு ரொம்ப கொஸ்டின்ஸ். அப்போ பேசஸ் முங்கோ சொல்லக்கூடியது வந்து ஒரு உளுந்து வகை ரகம். இது எங்கேருந்து அறிமுகப்படுத்தப்படுது, சீனாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு அறிமுகமானது. சீனாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு அறிமுகமான சொல்கிறாங்க. அடுத்து செலக்ஷன் பார்க்க போகிறோம். அப்போ செலக்ஷன் சொல்லியாச்சுன்னா தேர்வு செய்து. செலக்ஷன் என்னது, தேர்வு செய்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, செலக்ஷன் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட். அப்போ செலக்ஷன் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் சொல்கிறாங்க. அதுலேயும் எதுனா பிளான் ப்ரீடிங்க்கு விச் வருவேன் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ஆர் குரூப் பிளான்ஸ் ஸ்டார்டடு அவுட் ஃப்ரம் த மிக்ஸ்டு பாப்புலேஷன் வித் மார்பாலஜிக்கல் அண்ட் கேரக்டர்ஸ். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு செய்த செலெக்ஷன் சொல்லக்கூடியது ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் சொல்கிறாங்க. பழைய முறை தான். ஆனால் இந்த முறையை பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம், தாவரங்களை வந்து அறிமுகப்படுத்த முடியும். அதே நேரத்தில் நிறைய ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து 3 டைப் இருக்குது. மாஸ் செலெக்ஷன், ஃபியூரன் செலெக்ஷன், குளோனல் செலெக்ஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ மாஸ் செலெக்ஷன் பற்றி பார்ப்போம். மாஸ்னால் என்னென்னா கூட்டு தேர்வு முறை.
கூட்டு தேர்வு முறைக்கும் மாஸ்டர்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ கூட்டு தேர்வு முறையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் ஆஃப் பெஸ்ட் பிளான்ஸ். சீட்ஸ் ஆஃப் பெஸ்ட் பிளான்ஸ்னா பல வகை பண்புகளை தாவரங்களின் கூட்டத்தில் இருந்து விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட சிறந்த தாவரங்களை சேகரிக்கப்படுகின்றன. என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டட் ஃப்ரம் மிக்ஸ்டு பாப்புலேஷன். இப்போ ஒரே லேண்டில் வெவ்வேறு வெரைட்டி நம்பர் ஆஃப் வெரைட்டியை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு லேண்டில் ஒரே வகையான தாவரத்தை கல்டிவேட் பண்ணுவாங்க, பல வகையான தாவரத்தை கல்டிவேட் பண்ணி அதில் எது நல்ல கையீடு கொடுக்குதோ அந்த பிளான்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவது. அப்போ கலெக்டட் சீட்ஸ் அலோட் த ரைஸ் செகண்ட் ஜெனரேஷன். திரும்பவும் அதை கல்டிவேட் பண்ணுறாங்க. இப்படியே என்ன செய்வாங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் இப்படியே இந்த ப்ராசஸ் வந்து அவுட் 7 or 8 ஜெனரேஷன். ஒரு தாவரத்தை ஒரு தடவை விவசாயம் பண்ணிட்டு இது பெஸ்ட்னு இருக்க முடியாது. அதே தாவரத்தை 7-8 முறை ஒரே லேண்டில் மாறி மாறி கல்டிவேட் பண்ணணும். ஒரு 7-8 முறை கல்டிவேட் பண்ணால் அது கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஹைலில் கொடுத்துச்சுன்னா அந்த தாவரத்தை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் தேர்வு செய்தல். அதை தேர்வு செய்து தான் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃபார் கல்டிவேஷன். அப்போ எப்பொழுதுமே செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீடை எடுத்து அதை கல்டிவேட் பண்ணி அதுக்கு கொடுக்கக்கூடிய ஈல்டை திரும்ப ஒரு 7-8 முறை கல்டிவேட் பண்ணி அது ஈல்டு ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஃபார்மருக்கு அது கொடுப்பாங்க. Some common examples mass selections of groundnut varieties like TMV2. TMV2ன்றது ஒரு groundnut நிலக்கடலை அண்டு AK10. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராட்டிக் ரெஸ்பிரேஷன் இவன் க்ளோ இங்கே கொடுக்குறாங்க பாருங்க. முதல் வந்து காமனாக இது ஒரு வெரைட்டி இது மாதிரி நம்பர் ஆஃப் வெரைட்டி கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த நம்பர் ஆஃப் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெரைட்டியை மட்டும் எடுக்கிறாங்க. செகண்ட் ரேஸில் வந்து 2 மட்டும் தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? செகண்டில் வந்து 2 மட்டும் தான். அதுலேருந்து 1 மட்டும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணது இது 7 வரும்போது இது கையில் கொடுக்குது. இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபியூர் லைன் செலெக்ஷன். அடுத்தது பார்க்க போகிறோம் ஃபியூர் லைன் செலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஃபியூர் லைன் செலெக்ஷன்னா தூய வரிசை தேர்வு முறையின் பேர். இந்த ஃபியூர் லைன் செலெக்ஷன் is the progeny of a single individual after self-feeding. செல்ஃப்-ஃபீடிங்னா தனி உயிரியலில் இருந்து தற்காப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததி. ஒரு தனியாக ஒரு தாவரத்தை எடுத்து அந்த தாவரம் தனக்குத்தானே உற்பத்தி செய்து ஒரு தாவரத்தை கொடுப்பது தான் செல்ஃப் ப்ரீடிங் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன். இண்டிவிஜுவல்னா தனிப்பட்ட ஒரு பிளான்ட்லேருந்து உருவாக்கப்பட்ட செலெக்ஷன். இன் ஃபியூர் செலெக்ஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் செல்ஃப் பிளான்டேட்டட் கிராப் அண்ட் ஹார்வெஸ்ட் இண்டிவிஜுவலி. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இம்முறையில் வந்து தன்மகந்த சேர்க்கை மட்டும்தான் நடைபெறுது. அப்போ தன்மகந்த சேர்க்கை நடைபெறும் பொழுது ஒரு தனித்தாவரத்திலிருந்து ஏராளமான தாவரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனித்தனியே அறுவடை செய்வாங்க. அதாவது தனியாக ஒரு தாவரத்தை உருவாக்குது, அந்த தாவரத்தில் நிறைய பிளான்ஸ் உருவாகும், அந்த பிளான்ஸை தனித்தனியாக கல்டிவேட் பண்ணி அறுவடை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், இந்த இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ப்ரோஜெனி இஸ் ஃப்ரம் ஆர் எவால்வேட்டட் செப்பரேட்லி. அப்போ தனித்தனியாக அதாவது ஹார்வெஸ்டிங் பண்ணாதான் எவால்வேட் பண்ணுறாங்க. இதில் பெஸ்ட் ஒன் ரிலீஸ்டு ஃபியூலைன் வெரைட்டி. அந்த ஒரே வெரைட்டி தான் அது செல்ஃப் பாலினேஷன் மூலமாக நிறைய நம்பர் ஆஃப் பிளான்ஸ் உருவாகுது. அந்த பிளான்ஸை வந்து தனித்தனியாக அறுவடை செஞ்சு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுப்பாங்க. அப்போ ப்ரோஜெனி இஸ் சிமிலர் போத் ஜீனோடைப்பிக்கலி அண்ட் ஃபீனோடைப்பிக்கலி. அதாவது சிமிலராக இருக்கும். எது சிமிலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீனோடைப்லையும் சரி ஃபீனோடைப்லையும் சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோனல் செலெக்ஷன். A group of plants produced from a single plant through the vegetative or sexual reproduction are called clones. அது என்ன சொல்லுவாங்க பாருங்க, குளோனல் செலெக்ஷன் வந்து குளோனல் செலெக்ஷன்னா போத்து தேர்வு முறை. குளோனல் செலெக்ஷன் என்னது? போத்து தேர்வு முறை. A group of plants produced from single plant, ஒரு சிங்கிள் பிளான்ட் வந்து வெஜிடேட்டிவ் அப்படின்னா உடலை இனப்பெருக்கம், ஆர் ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன்னா பாலியல் இனப்பெருக்கம். இந்த 2 முறையில் பண்ணக்கூடியதான் குளோன்ஸ். இல்லை, ஆல் பிளான்ட்ஸ் ஆஃப் ஏ குளோன் ஆர் சிமிலர் போத் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப்.
ஆல் பிளான்ட்ஸ்னால் இதன் மூலம் உருவான அனைத்து தாவரங்களுமே, இதன் மூலம் அந்த உடல் இனப்பெருக்கத்தின் மூலம் உருவான அல்லது ஏசெக்சுவல் மூலம் உருவான அனைத்து தாவரங்களுடைய ஜீனாக்கமும் புறத்தோற்ற வீதமும் ஒரே மாதிரி இருக்கும். புறத்தோற்றமும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும். அதான் போத்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் டிஸ்ரப்டிவ் க்ளோன்ஸ். டிஸ்ரப்டிவ் க்ளோன்ஸ்னால் உடல் பெருக்கத்தின் மூலம் உருவான பல வகை தாவரங்கள் கூடத்திலிருந்து விரும்பத்தக்க போத்துக்களை தேர்வு செய்யும் முறை. அப்படி உருவான தாவரங்கள் வந்து நம்ம விரும்பிய க்ளோன்ஸ், விரும்பத்தக்க தாவரங்களை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அவைக்கு பேர் தான் குளோனல் செலெக்ஷன். அவ்வளோ பேர் தான் வந்து க்ளோன்ஸ். இது வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸில் வந்து வெஜிடேட்டிவ் அல்லது ஏசஸ் மெத்தடில் அது இனப்பெருக்கம் பண்ணுது. அதுக்கு பேர் குளோன்னு பேர். அப்படி உருவான தாவரங்கள் வந்து ஜீனோடைப்லையும் ஃபினோடைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் நம்ம விரும்பிய க்ளோன்ஸை தேர்வு செய்கிறோம். அந்த விரும்பிய க்ளோன்ஸுக்கு பேர் தான் க்ளோன் செலெக்ஷன் பேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.